சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு பிடிச்சது ஆர்கனைசர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் வீடியோவோட எண்டில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் மேலே தெரிய QR கோடில் இருக்குது. நீங்கள் மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும், எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே இடத்துல கிடச்சிரும். அண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்துச்சு. சரி நான் ஆர்டர் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டீ பாட் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஹேண்டிலோடு வருது. ஸோ நீங்கள் வந்து இது வந்து டீ சர்விங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ இல்லாட்டி காஃபி இதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட கெப்பாசிட்டி 800 ml வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். இது 394க்கு வந்து வாங்கியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வந்து இந்த QR கோடையுமே ஸ்கேன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு சர்விங் ட்ரே தான் வந்து பார்க்குறோம். வித் லிட்டோட வரும். ஸோ நம்ம இப்போ பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம்ல, டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ட்ரே தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம சாலட், ஃப்ரூட்ஸு, குக்கீஸு, வெஜ்ஜீஸுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பஃபட்டில், கிச்சனில், பார்ட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம சின்ன பர்த்டே பார்ட்டி கூட வீட்டில் வச்சா இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து யூஸ் பண்ணால் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்க ஐட்டம்ஸை வந்து நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ரேட் 445க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய 2 வந்து செம்பு மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் இது செம்பு மாதிரின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்துருந்துச்சு. ஆனால் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கையில கொஞ்சம் சின்னது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இதோட கெப்பாசிட்டி 700 ml. நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு, மோர் ஊற்றி வைக்க, ஸோ தயிர் இது பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 வந்து வந்துருந்துச்சு. செம்ம சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் 219 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2 செம்பில் தண்ணி வச்சாலே போதும், எல்லாத்துக்குமே வந்து பற்றும். அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு எனக்கு மீஷோ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா, ஒரு ரைஸ் டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். வித் மெஷரிங் கப்போடு வந்துருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 kg தான். இப்போ நார்மலாக நம்ம அரிசி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 kg அந்த மாதிரி வாங்குவோம். இல்லை சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 kg 2 kg இந்த மாதிரி வாங்குவாங்க. இது பார்த்திங்கன்னா 12 kg வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நிறைய இடத்த அடைக்காது. இப்போ நம்ம சின்ன ட்ரம்லாம் வச்சு போடுறோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பட் இது வந்து ஒரு கவுண்டர் டாப்பில் ஒரு மூலையில் கொஞ்சமோல இடம் இருந்தால் போதும், இதை வந்து வச்சுக்கலாம். இதோடவே ஒரு மெஷரிங் கப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேலே காமிச்சதில் அந்த பார்ட் வழியாக நம்ம ரைஸை போட்டுட்டு அண்ட் கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ பூச்சி இதெல்லாம் வைக்காமல் இருக்க அதில் நம்ம வந்து இது மிளகாய் வத்தல் இல்லாட்டி பே லீஃப்லாம் போட்டு வைப்போம்ல, அதுக்குமே ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னால் வந்து நிறைய அளவுக்கு வந்து ரைஸ் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. 1420க்கு வந்து கிடைக்கிது. இந்த ரைஸ் டிஸ்பென்சர் வந்து நிறைய மாடலில் அவைலபிளாக இருக்குது. மெட்டலில் கூட கிடைக்கிது. பட் இது வந்து நல்ல ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கனால நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மேலே கொடுக்குற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலுமே வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஒரு கிச்சனை ஏஸ்தட்டிக்காக மெயின்டைன் பண்ணால் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபில்டர் காஃபினாலே ஞாபகம் வர்றது இந்த டபரா செட் தான். ஸோ இதில் வந்து நம்ம ஹோட்டல்லாம் போகும்போது இந்த மாதிரி டபரா செட்டில் தான் வந்து காஃபி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஆற்றிட்டு நம்ம வந்து குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பிராஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோலம் மாதிரியான ஸ்டிக்கர்ஸுமே இதில் வந்து ஒட்டியிருக்காங்க. செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர் கண்டிப்பாக 2-3 வாஷில் வந்து போயிடும். ஆனால் அந்த பிராஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதை நான் 609 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே QR கோட்லேயும் இருக்குது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். 2 டயரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு வால்நட் ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த எம்டிஎஃப் வால்நட் ப்ரௌன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம கிச்சனையே வேறு லுக்கில் வந்து காமிக்குது. ஸோ வேறு இது வந்து 2 டயரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தனித்தனியாக வரும். நம்ம தான் வந்து அசெம்பிள் பண்ணுவோம். ஸோ அதுக்கான நட்டு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அசெம்பிள் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அசெம்பிள் பண்ணலாம். ஸோ நான் அசெம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. செம்ம சூப்பரான ஒரு ப்ராடக்ட். 851க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கப் ஹோல்டர்னே வந்து சொல்லலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் கிளாஸில் வந்து டம்ளர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டியே இந்த இது வாங்கலாம். நான் வாங்கின ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா பாத்திரத்தோடய அதை விலக்கி திரும்ப வந்து வாஷ் பண்ணி வைக்கும்போது கூடையிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது கீழே வந்து போட்டு உடஞ்சிருது. இந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்காகவே இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3ன்ட்டு மொத்தம் 6 டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கவுத்தி வச்சுக்கலாம். இதோட ஹேண்டில் மட்டும் வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மித்தது எல்லாமே வந்து மெட்டல். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருந்துச்சு. 314 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டைம் வாங்கினா நம்ம ரொம்ப நாள் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள். ஸோ எனக்கு வந்து கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் டம்ளரை உடச்சிட்டு திரும்ப வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்.